இப்போது அருள் செய்தியின் இந்த புதிய தொடர் முழுவதும் நம்மை சிந்தனையில் ஆழ்த்தப் போகின்ற உண்மை இதுதான். நான் இதுக்கு முன்னாடி அவரு பேசும்பொழுது பற்றுறுதி அன்பை வளர்க்கிறது, அன்பு பக்திக்கு இட்டு செல்கிறது, பக்தி அடுத்தபடியாக சரணாகதிக்கு இட்டு செல்கிறது, சரணாகதி ஐக்கிய நிலைக்கு இட்டு செல்கிறது. இதுதான் ஒவ்வொன்றாக படிப்படியாக வளருது. இது தானாக வளரும், இயல்பாக வளரும். நம்ம ஆரம்பிக்க வேண்டியது பற்றுறுதி மட்டும்தான். அந்த வேறு அங்கதான் இருக்கு. அதுக்கு நம்ம தேவையானதை செஞ்சோம்னா மிச்சம் எல்லாம் தானாகவே மலரும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப லய அவஸ்தாங்கிற அந்த கடைசி நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கிடையாது, அதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்றார். இப்போது அருள் செய்தியின் இந்த புதிய தொடர் முழுவதும் நம்மை சிந்தனையில் ஆழ்த்த போகின்ற உண்மை இதுதான். லய அவஸ்தா நிகழும் போதுதான் உண்மையான பயணம் தொடங்குகிறது. தயவு கூர்ந்து இந்த வாக்கியம் குறித்து சிறிது நேரம் அமைதியாக சிந்தியுங்கள். அது நம்ம நேத்திக்குமே சொன்னோம். ஒரு 1 இயருக்கு முன்னாடி போன வருஷத்துல மாஸ்டர் கொடுத்த ஒரு மெசேஜ்ல எங்க ஐக்கிய நிலை உருவாகுதோ அதன் பிறகுதான் ஆன்மீக பயணம் ஆரம்பிக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அதை ஒரு முழுமையான ஒரு அருள் செய்தியாகவே வழங்கியிருந்தார். இப்ப அதை திரும்பி நினைவு கூர்ந்து சொல்றார். லய அவஸ்தா நிகழும் பொழுதுதான் உண்மையான பயணம் தொடங்குகிறது. ஏறக்குறைய அனைத்து ஆன்மீக மரபுகளும் போதனைகளும் ஒன்றிணைதல் தான் இறுதி இலக்கு என சுட்டிக்காட்டுகின்றன. ஆனால் அந்த இலக்கை அடைந்த மறைஞானிகள் அதைவிட மேலான ஒன்றை பற்றி பேசுகிறார்கள். அதி உயர்நிலை என்பது இலக்கு அல்ல, அது ஒரு நுழைவாயில் மட்டுமே. நீங்கள் தேடிக்கொண்டிருப்பதாக நினைத்த அந்த வாழ்க்கை நுழைவாயிலின் மறுபுறம் காத்திருக்கும் வாழ்க்கைக்கான ஒரு தயார் நிலை மட்டுமே. அந்த தயார் நிலை என்பது மண்ணின் வளத்தில் தொடங்குகிறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையுமே ஒரு தயார் நிலைன்னு தான் சொல்றோம். முதல்ல தயார் நிலைங்கிறது மண்ணின் வளம், அதாவது நம்மளுக்குள்ளார பற்றுறுதி அப்படிங்கிறது தான் தயார் நிலை. இந்த தயார் நிலை நமக்கு இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையில ஏற்பட்டதுன்னா இது அடுத்த ஒரு டைமென்ஷனுக்கான தயார் நிலையாகிய லய அவஸ்தாவுக்கு கொண்டு போகுது. அப்ப பற்றுறுதியும் ஒரு தயார் நிலை தான், ஒரு ரெடினஸ். அதே மாதிரி லய அவஸ்தாங்கிறதும் ஒரு தயார் நிலை தான். ஒவ்வொரு டைமென்ஷன்ல இருந்தும் இன்னொரு டைமென்ஷனுக்குள்ளார என்டர் ஆகிறதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது, ஒரு ரெடினஸ் தேவைப்படுது. அப்ப நான் இந்த உலகத்துல பற்றுறுதி அப்படிங்கிற ஒரு மண்ணை, அந்த வளமான மண்ணை நான் எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது அதுக்குள்ளார விழுகின்ற மாஸ்டருடைய அந்த பிராணாகுதி அப்படிங்கிற விதை என்ன பண்ணுது, மெல்ல மெல்ல எனக்குள்ளார அன்பு, பக்தி, சரணாகதி அப்படியே அங்கிருந்து நேரா ஒருங்கிணைதல் லய அவஸ்தாவுக்கு கொண்டு போகுது. இந்த லய அவஸ்தா என்பது ஒரு இலக்கு அல்ல, மனிதன் அடைய வேண்டிய இலக்கு அல்ல. நீங்க லய அவஸ்தா நிலைக்கு போனீங்கன்னா அப்ப நீங்க அடுத்த கேட்டுக்குள்ளார, அடுத்த நுழைவாயிலுக்குள்ளார நுழையறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. நீங்கள் தேடிக்கொண்டிருப்பதாக நினைத்த அந்த வாழ்க்கை நுழைவாயிலின் மறுபுறம் காத்திருக்கும் வாழ்க்கைக்கான ஒரு தயார் நிலை மட்டுமே. அந்த தயார் நிலை என்பது இங்கே இந்த உலகத்தில் மண்ணின் வளத்தில் தொடங்குகிறது. அரைமனதாகவும் அல்ல, கண்மூடித்தனமாகவும் அல்ல. இப்ப பற்றுறுதியை பத்தி சொல்லும் பொழுது இந்த 2 வார்த்தையில அதை சொல்லிடுறாரு. ஹாஃப் ஹார்ட்டட், இல்லைன்னா எப்பயுமே கண்ணை மூடிட்டு ஒத்துக்கிறது அப்படியே. இது 2மே கிடையாது. பற்றுறுதினா ஏதோ அறகுறையா பரவாயில்ல அதை விட்டுட்டு இதை பிடிச்சிக்கலாம், இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, மாஸ்டரும் கொஞ்சம் நல்லா தான் செய்யறாரு, மாஸ்டர் கொஞ்சம் நம்மளை காப்பாத்துறாரு, இது பற்றுறுதி இல்லை. அடுத்து ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போய் குறி கேட்டு என்ன இப்ப இது பண்ணோம்னா, பரிகாரம் பண்ணோம்னா எங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு போற நம்ம, அப்ப நம்மளுடைய பற்றுறுதி எங்க இருக்கு? என்ன சார், உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போறோம், அது மாதிரி இந்த உலகியல் வாழ்க்கையில இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அதுக்கு உள்ளவங்கள்ட்ட போறோம். இது என்ன அப்படின்னா,
இது வந்து சர்வசாதாரணமாக நம்ம சொல்ற விஷயம். மாஸ்டர் வந்து இல்லைன்னு நாங்க சொல்லங்க. அதுக்காக இதெல்லாம் செய்யாம இருக்க முடியுமா? ஒரு ஜோசியம் பார்த்தோம். அவர் சொன்னாரு, இந்த கோயிலுக்கு போயிட்டு இதை செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னாரு. அது செய்யறதுல என்ன இருக்கு? செஞ்சுட்டு போவோமே அப்படின்னு. செஞ்சுட்டு போங்க, யாரும் வேணாம்னு சொல்லல. அதனால ஒண்ணும் பெருசா விளைஞ்சிடாது. ஆனா அந்த இடத்துல எது நன்மை, அதை செய்ய தூண்டுகிறதுன்னு யோசனை பண்ணோம்னா, நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பற்று தான் அதை செய்ய தூண்டுகிறது. இப்ப நான் வந்து முழுமையாக சரணாகதி அடைஞ்சு நிக்கிறேன் அப்படின்னா, நான் எல்லாத்துக்கும் யாரை எதிர்நோக்கி இருக்கணும்? என்னுடைய குருநாதரை எதிர்நோக்கி. எனக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னா யாரு மூலமா நடக்கணும்? என்னுடைய குருநாதர் மூலமாக. குருநாதர் மூலமாக நடக்காத ஒண்ணு வேற ஒண்ணு மூலமாக நடக்க வாய்ப்பு இருக்கா? அல்லது குரு செய்யாத ஒன்றை வேற ஒருத்தர் வச்சு செய்தால் அது என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்கும். இப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பற்றுறுதியோடு மாஸ்டரை இன்னும் பற்றி கொள்ளவில்லை. ஒரு அரை மனதோடு ஒரு 60%, ஒரு 70%, ஒரு 80% அப்படிதான் நம்ம மாஸ்டரை பிடிச்சிட்டு இருக்கோம். மிச்சம் ஒரு 30% வந்து இன்னொரு பக்கம் வச்சிருக்கோம். இதை நம்ம தமிழ்ல சொல்லும் போது ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிதான் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை இருக்கு. இன்னும் சொல்ல போனா உலகியல் வாழ்க்கை மேல இருக்கிற பயத்தினால நம்ம பல நேரங்கள்ல ஆன்மீக வாழ்க்கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும். உலகம் வந்து ரொம்ப மோசமானதா இருக்கு, ரொம்ப பயங்கரமானதாக இருக்கு. எனக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் சப்போர்ட் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். எல்லாத்துல இருந்து என்னை காப்பாற்றணும், எல்லாத்துலயும் என்னை வந்து முன்னாடி தூக்கி விடணும், என் வாழ்க்கையை பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு சக்தி வேணும். அந்த சக்தியாக நான் மாஸ்டரை வந்து வச்சுக்கிறேன். உண்மையான வீரனுக்கு வீரம் தான் தேவையா ஒழிய துப்பாக்கி தேவையில்லை. நம்ம மாஸ்டர் வந்து துப்பாக்கி மாதிரி தான் யூஸ் பண்ண பார்க்கணும். அவரை உள்ளுக்குள்ளார கொண்டு போறது வீரம். அவரை வெளியில வச்சுக்கிட்டு அப்பப்ப கூப்பிட்டுக்கிறது ஒரு கையில ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிற ஒரு கோழை மாதிரி தான். இதை ரொம்ப நம்ம டெப்தா போனோம்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நமக்கே தெரியும். அப்ப அந்த அரை மனது அப்படிங்கிறது நிச்சயமாக பற்றுறுதி அல்ல. இன்னொரு பக்கம் போனீங்கன்னா என்னன்னே புரியாம கண்மூடித்தனமா மாஸ்டர் தாங்க எல்லாம், நான் எதுவும் ஒத்துக்க மாட்டேங்க, அதெல்லாம் ஒத்து வராதுங்க, மாஸ்டர் சொன்னா மட்டும்தாங்க அப்படின்னு தலைகீழ நிக்கிறது. இது பற்றுறுதியான இதுவும் பற்றுறுதி இல்லை. என்னன்னே புரியாம ஏன்னே தெரியாம தானும் வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டு மத்தவங்களையும் கஷ்டப்படுத்தி நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது. இது எப்படின்னா அந்த சாரிஜி ஒரு கதை சொல்லுவார். எல்லாம் வந்து வெள்ளம் வந்து எல்லாம் அடிச்சுட்டு போகுது. ஒருத்தன் வந்து ஒரு ஒரு வீட்டு மேல நிக்கிறான். நின்றுட்டு என்னை வந்து கடவுள் காப்பாத்துவாரு அப்படின்னு, கடவுளே என்னை காப்பாத்துங்கிறான். இப்போ ஒரு போட்ல ஒருத்தன் வர்றான். அவன் வந்து இங்க வா என்னோட ஏரிக்கை நான் காப்பாத்துறேன். இல்ல இல்ல எனக்கு கடவுள் வருவார் என்னை காப்பாத்துவார். அடுத்து ஒருத்தன் வந்து ஒரு பெரிய மரக்கட்டையில தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அவன் கூப்பிடுறான், வாடா என்னோட வந்துரு, நம்ம 2 பேரும் இந்த மரக்கட்டையை பிடிச்சிட்டு தப்பிச்சு போவோம். இல்ல இல்ல எனக்கு கடவுள் வருவாரு. இப்படி அவனுக்கு ஒரு 2-3 வாய்ப்புகள் கொடுக்கப்படும் பொழுதெல்லாம் அவன் என்ன சொல்றான், இறுக்கி கடவுள் வருவாரு, நான் பேசாம நான் அவரை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கேன், அவங்க எல்லாம் நம்பல போ அப்படின்னு இருக்கான். கடைசியா தண்ணியில அடிச்சிட்டு போயிடுறான், செத்து போறான். சொர்க்கத்துக்கு போறானா நரகத்துக்கு போறானா, கடவுள்கிட்ட போய் கடவுளே நான் உன்னதானே நம்பினேன், எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னா, நான் வந்து ஒரு போட்மேனா வந்தேன், ஒரு படகோட்டியா வந்து உன்னை கூப்பிட்டேன், நீ வரல. அடுத்து மரக்கட்டையில வந்து மிதந்துட்டு போற ஒரு ஆளா வந்து கூப்பிட்டேன், நீ வரல. நான் என்ன பண்றது, அவனை காப்பாத்ததான் வந்தேன். அந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிற ஒருத்தன் வந்து கண்மூடித்தனமா எனக்கு அது மட்டும்தான், அவரு மட்டும்தான் அப்படின்னு நிற்கும் பொழுதும் அதுவும் பற்றுறுதி இல்லை. என்ன சொல்ல வர்றாரு மாஸ்டர், அறகுறையாவும் ஏத்துக்காதீங்க, அதுக்காக கண்மூடித்தனமாகவும் புரியாமல் உள்ளுக்குள்ளார இருந்து அந்த ஒரு இது வராம வெளியில இருந்து சொன்னதுக்காக இறுக்கி பிடிச்சிக்கிறது. இந்த மாதிரி பிடிச்சிக்கிறவங்க நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். அவங்க ரிஜிடா இருக்கிறாங்க. பட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதையும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னு கேட்டா இந்த ரிஜிடிட்டியை உடைக்கிறதுக்கு வேற வழி இல்லாம இந்த பிரச்சனைகள் வந்த பிறகுதான் வந்து அவங்க அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சி வர்றது நடக்குது. அரைமனதாக பின்பற்றுபவர்கள் ஒரு பக்கம்னா அதை விட மோசமானது கண்மூடித்தனமாக பின்பற்றுவது. ஆழ்ந்த அர்த்தம் பொதிந்துள்ள மென்பொருள் செய்தி ஒன்று உள்ளது.
பற்றுறுதி என்பது ஒருபோதும் அரை மனதுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாகாது. உங்களுடையது அவ்வாறாக இருப்பதாக தோன்றினால் தயவு கூர்ந்து உங்களது குறிக்கோள்களை மறுபரிசீலனை செய்து அதற்கு ஏற்ப செயல்படுங்கள். அந்த அந்த அமைப்புல நல்லா சொல்லி தர்றாங்க. இருந்தாலும் இதுவும் நல்லா தாங்க இருக்கு. ஒரு மாஸ்டர் தியானம் கொடுக்குறப்ப நல்லா இருக்கு. ஆனா அங்க போனா அவங்க சொல்லித்தர யோகா நல்லா இருக்கு அப்படின்னா உங்க குறிக்கோள் என்ன? இப்படின்னா நீங்க நல்லா சந்தோஷமா ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா அதுக்கேத்த ஒண்ணு தேடிட்டு போயிருங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அதை மறுபரிசீலனை செய்யுங்கள். என்னுடைய குறிக்கோள் என்ன என்பதை நான் மறுபரிசீலனை செய்து அதற்கு ஏற்றது போல செயல்படும். இல்ல குறிக்கோளை மறுபரிசீலனை செய்து நீங்க இந்த மாஸ்டரை பிடிச்சிட்டு இந்த மிஷன்ல இருக்கணும்னா அதுக்கேத்த மாதிரி அதை மாற்றிக்கொள்ளும். ஒண்ணு அதுதான் உங்க குறிக்கோள்னு பற்று உங்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கேத்த ஒண்ணு தேடிப்போம். இல்ல மாஸ்டர் இருக்கிறாரு, இது ஒரு உயர்வான விஷயம், நான் தான் என்னுடைய குறிக்கோள் தான் மட்டமானதா இருக்குன்னா உங்க குறிக்கோளை மாற்றிக்கொண்டு இதை ஃபாலோ பண்ணும். இது ரெண்டும் நடக்கல அப்படின்னா அது அரைக்குறையான பின்பற்றுதல். அப்ப ஸ்ரத்தாங்கிறது கிரியேட் ஆகாது. ஸ்ரத்தா என்பது ஆழ்ந்த ஈடுபாடும் உறுதியும் கொண்டது. அது ஒரு அழகான விளக்கம் சொல்றாரு. அமைதியாக நீடித்து ஒளிரும் விளக்கை போன்றது. எவ்வளவு புயல் அடிச்சாலும் ஒரு விளக்கு அணையாம ஆசிலேட் ஆகாம அப்படி நின்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு அதோட பொட்டன்ஸ் எப்படி இருக்கணும்? இப்ப அது அந்த சுடரை பொறுத்து இல்லை. அந்த சுடர் ஆடாம அசையாம இருக்குது, எவ்வளவு காத்தடிச்சாலும் நிக்குது, தைரியமா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் ரெண்டு தான். அந்த திரி பிளஸ் அதுக்கு கீழே இருக்கிற ஏராளமான எண்ணெய். இந்த எண்ணெயும் அந்த திரியும் தான் அந்த விளக்க எரிய வைக்கும். அத ஒரு பாட்டுல கூட நம்ம கேட்டிருப்போம். அன்பே தகழியாய் ஆர்வமே நெய் விளக்காய் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு நமக்கு தமிழ்ல. ஸோ ஒரு விளக்கு அழகா எரியுது, அசையாம நின்று எரியுது அப்படின்னா அந்த சுடர் பாராட்டுவதற்கு உரிய விஷயம் கிடையாது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய திரியும் எண்ணெயும் தான். அதை மாஸ்டர் அழகா சொல்றாரு. அது மாதிரி இங்க அந்த எண்ணெய்ன்னு சொல்றது பற்றுறுதி. பற்றுறுதி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஆசிலேஷன் இல்லாத மைண்ட் இருக்க முடியும். எந்த அளவுக்கு இறுக்கமாக பிடித்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சஞ்சலம் குறைச்சலாக இருக்கும். அது அழகா சொல்றாரு. பற்றுறுதி என்பது அமைதியாக நீடித்து ஒளிரும் விளக்கை போன்றது. அதை எத்தகைய காற்றினாலும் அணைக்க முடியாது. ஏனென்றால் அதன் சுடர் தீவிரமாக ஒளிர்வதனால் அல்ல, மாறாக அதன் ஆழத்தில் நிறைந்திருக்கும் எண்ணெயினால்தான். பற்றுறுதி என்பது கண்மூடித்தனமானதும் அல்ல. உங்கள் உள்ளார்ந்த உலகில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏதோ ஒன்றிலிருந்து அது பிறக்கிறது. இப்ப பற்றுறுதி எங்கேருந்து வரணும்? மாஸ்டர் பத்தி மாஸ்டரோட இருந்தவங்க சொன்ன கதைகள், அவங்களுடைய அனுபவங்கள்லாம் கேட்டு ஓ மாஸ்டர் அப்படிப்பட்டவரா அப்படின்னு வர்றது பற்றுறுதி இல்லை. அது உங்களுடைய பற்றுறுதிக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கிற விஷயமாக வேணா இருக்கலாம். பட் இது மாதிரி கதைகளை கேட்டு மற்றவங்க சொல்ற விஷயங்களை எல்லாம் கேட்டு அது நமக்கு அப்படின்னா மாஸ்டர் என்னையும் அது மாதிரி காப்பாத்துவாரு, எனக்கும் அது மாதிரி நல்லது செய்வாரு, என் பிள்ளைக்கும் அவரு பையனுக்கு அது மாதிரி மாஸ்டர் நேரா என்னன்னு கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாராங்க, நம்ம பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாரு. இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் மாஸ்டர் இறுக்கி பிடிக்கிறதுக்கு பேரு பற்றுறுதி இல்லை. அது தியானத்துல உள்ளுக்குள்ளார இது வரைக்கும் உணராத ஒரு விஷயத்த மனசு ஃபீல் பண்ணி இது வித்தியாசமானது, இதுக்கு காரணமானவர் எவரோ அவரே என் தலைவன் அப்படின்னு பிடிக்கிறது தானே பற்றுறுதி. அததான் மாஸ்டர் சொல்றாரு. பற்றுறுதி கண்மூடித்தனமாக வெளியில இருந்து, இப்ப நம்ம ஏன் கோயிலுக்கு போறத கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறோம்? ஒரு பக்கம் எல்லாம் நம்ம கேட்ட கதைகள் சின்ன பிள்ளைகள், இன்னொரு பக்கம் நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டுல நம்ம பெரியவங்க எதை செய்தார்களோ அதை அப்படியே பின்பற்றணும், இல்லைன்னா தெய்வ குத்தமாயிடும். இதுதான் கண்மூடித்தனமானதுன்னு மாஸ்டர் சொல்றாரு. அப்ப நமக்கு நாளைக்கு சகஜ மார்க்கத்துல நமக்கு அடுத்து வர்ற பிள்ளைங்க அடுத்து வர்றவங்க எல்லாம் இதே மாதிரி கண்மூடித்தனமாக மாஸ்டரை நம்ப ஆரம்பிச்சால் அது என்ன பற்றுறுதியான கிடையாது. அப்ப அவங்களுக்கு
நீ தியானம் பண்ணி எல்லாம் சரியா போயிடும் சரியா போயிடும் 14 வயசுல ஒரு பிள்ளைய வந்து கிண்டல் பண்ணி அதை பண்ண வைக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் கிடையாது. அவங்க கண்ணை மூடி உள்ளுக்குள்ளார பார்த்து ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு, கண்ணு மூடி உட்கார்ந்தா நல்லா இருக்கு, எனக்கு ஒரு இன்னரா ஒரு கனெக்ஷனை நான் ஃபீல் பண்றேன், வித்தியாசமா ஏதோ ஒன்னோட நான் வந்து தொடர்பு கொள்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு, எனக்கு இது வேணும், இது இது வெளியில எங்கேயும் கிடைக்காததுன்னு எப்ப ஃபீல் பண்றோமோ அப்பதான் பற்றுறுதி வரும். அதான் மாஸ்டர் சொல்றாரு, பற்றுறுதி என்பது கண்மூடித்தனமானது அல்ல, அது உங்கள் உள்ளார்ந்த உலகில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏதோ ஒன்றிலிருந்து பிறக்கிறது. இதுதான் பற்றுறுதியை நம்பிக்கையிலிருந்து வேறுபடுத்துகிறது. நம்பிக்கை வெளியிலிருந்து ஊட்டப்படலாம், நம்பிக்கை ஊட்டுகின்ற வார்த்தைகள் இருக்கு, நம்பிக்கை ஊட்டுகின்ற செயல்பாடுகள் இருக்கு, நம்பிக்கை ஊட்டுகின்ற படங்கள் இருக்கு. அதையெல்லாம் வந்து உங்க நம்பிக்கையை நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிக்கலாம். இதெல்லாம் வெளியில இருந்து வர்றதுங்க. ஆனா பற்றுறுதி உள்ளார இருந்து வர்றது. எதனால வரும்? வந்துடுச்சு, அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு, அதனால வந்துருச்சு. அதனாலதான் எகைன் அண்ட் எகைன் வந்து லவ்வை நம்ம எடுத்துக்காட்டா சொல்லிட்டே வரோம். அங்க வந்து வெளியில வந்து அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பையன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் நல்லா படிச்சவன் நிறைய வேலைக்கு போனவன் நிறைய வந்து சம்பாதிக்கிறான் அப்படி இப்படி வந்து குடும்பம் பெரிய குடும்பம் எல்லாம் ரைட்டு. இதெல்லாம் காது வழியா வரக்கூடிய என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நம்பிக்கை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நல்லா படிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிறோம், நிறைய சொத்து உள்ளவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறோம், நிறைய சொந்த பந்தங்கள் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறோம், நம்ம வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் நினைக்கிறது மேலாட்டமான நம்பிக்கை. எதுவுமே இல்லாம ஒருத்தரை பார்த்த உடனே உள்ளுக்குள்ளார ஒரு வித்தியாசமான ஃபீல், ஏதோ ஜென்மமா ஒரு பந்தம் வந்த மாதிரி ஒரு ஃபீல், இவர் தான் எனக்கானவர் இல்லை இவள் தான் எனக்கானவள்னு இறுக்கமா பிடிஞ்சி அதுக்கு அந்த ஒரு ஃபீல்னால வந்து வரக்கூடியது வேற. அதுக்கு இது எதுவுமே தேவைப்படாது. அந்த மாதிரி வர்ற லவ் தான் வந்து ரியல் லவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் நம்பிக்கையிலிருந்து பற்றுறுதியை மாற்றி அமைக்கிறது. பெரிதும் சிந்திக்காமல் பரம்பரையாக பெறும் சொத்தை போன்று நம்பிக்கை என்பது அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியும். உங்கள் பெற்றோரோ அல்லது உங்கள் சமூகமோ நம்புவதால் நீங்களும் நம்பலாம். அப்படிதானே நம்ம நம்புறோம். நம்ம எந்த சாமியை கும்பிடணும், ஏன் அந்த சாமியை கும்பிடணும் அப்படிங்கிறது யார் முடிவு பண்ண? எதுக்காக நான் வந்து விஷ்ணுவையோ அல்லது அது பெருமாளையோ அல்லது சிவனையோ கும்பிடணும்? நான் ஏன் ஜீசஸ் கிறிஸ்டை கும்பிடக்கூடாது? எதுக்காக நான் வந்து மசூதியில போய் உட்காந்து அல்லாவை தொழுவ கூடாது? ஏன்னா என்னுடைய பெற்றோர் அதை செய்யல. அப்ப நான் யாரை கும்பிடணும்னு முடிவு பண்ணது ஒன்றும் நான் பிறந்து நானாவே டிசைட் பண்ணல. எங்க அப்பா அம்மா என்ன செஞ்சாங்களோ அதை கண்மூடித்தனமாக பின்பற்றி இதுலதான் எல்லாம் இருக்குன்னு நான் நம்புறேன். இப்ப இது பற்றுறுதியான இல்லை, என் பெற்றோரோ என் சமூகமோ நம்புவதால் நான் நம்புறேன். அப்ப ஏன் இந்த சாமியை கும்பிடணும், ஏன் அந்த சாமியை கும்பிடக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கிறப்ப வந்து ஒரு இன்கன்வீனியன்ட் நமக்கும் வருது, நம்ம கிட்ட சொல்றவங்களுக்கும் வருது. என்னடா இப்படி பேசுறான் அப்படின்னு. அதை விட ஆமாமா நீங்க சொல்றது நம்புறேன் நானு, ஆமா அந்த சாமி கும்பிட்டு போப்பா பரீட்சை நல்லா எழுதணும், ஆமா சாமி கும்பிட்டு போனா பரீட்சை நல்லா எழுதுனேன். இது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏனென்றால் கேள்வி எழுப்புவதை விட நம்பிக்கை கொள்வது எளிமையானது, இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஆனால் ஸ்ரத்தா என்பது அவ்வாறு ஏற்படுவது அல்ல. அப்ப அப்பா அம்மா சொல்லியோ இல்ல கூட இருக்கிறவங்க சொல்லியோ மற்ற அபியாசிகள் சொல்லியோ உங்க பிரிசெப்டர் சொல்லியோ ஏற்படுவது பற்றுறுதி அல்ல, அது வெறும் நம்பிக்கை. பற்றுறுதி உங்களுடைய நேரடியான அனுபவத்தினால் உருவாவது. அந்த நேரடியான அனுபவம் முதல் சிட்டிங்ல வந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சத்சங்கத்துல வந்திருக்கலாம், அல்லது மாஸ்டருடைய ஒரு கண்ணசைவுல மாஸ்டரை பார்த்த நிமிஷத்துல, அப்ப அந்த மாஸ்டரை பார்த்தாங்க போய், அது வரைக்கும் ஏனோ தோணுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இதுல வந்து அவரை பார்த்தேன் பாருங்க, அவர் ஒரு பார்வை என்ன பார்த்தாரு பாருங்க, எல்லாமே மாறி போச்சு. இந்த வார்த்தைகளை நிறைய அபியாசிட்ட கேட்டு. அப்ப ஏதோ ஒரு நேரடியான அனுபவம் அந்த நேரத்துல உருவாகி எது வந்தாலும் பரவாயில்லைங்க இவரை விட முடியாதுன்னு இறுக்கி பிடிக்க வச்சது இல்ல, அதுதான் பற்றுறுதி. ஆனா நம்ம அந்த அனுபவத்தை அந்த பற்றுறுதியை அந்த வேற அங்கே இருந்து பிடிச்சி அது மேல நிக்க முயற்சி பண்ணாம இன்னும் நிறைய தேடுறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில நடந்த அதிசயங்களை கதைகளா கேட்க ஆசைப்படுறோம். மாஸ்டர் சொல்ற விஷயங்களை விட இந்த அதிசயங்கள் நம்ம ஈர்க்குது. ஏன்னா இது நம்மளுடைய நம்பிக்கைக்கு தீனி போடுது. அதனால
இதெல்லாம் நமக்கு தேவைதான், இல்லைன்னா சொல்லலை. ஆனா இது மேலதான் நம்ம மாளிகை கட்ட முடியாது. யார் யாருக்கு என்னென்ன செய்தார், மாஸ்டருடைய காலத்துல அவர் நிகழ்த்திய அற்புதங்கள், அந்த அற்புதங்களை கேட்கும் பொழுது மனசு சந்தோஷப்படும், அவ்வளவுதான். ஆனால் பற்றுறுதி என்னுடைய நேரடியான அனுபவத்தில் இருந்து உருவாக வேண்டும். தியானத்தில் அமர்ந்திருக்கும் போது சிந்தனையால் உருவாக்க முடியாத அல்லது நினைவாற்றலால் புனைய முடியாத ஒரு பிரசன்னத்தை நீங்கள் தெளிவாக உணர முடியும். அழகா சொல்றாரு. நாம நினைச்சு பார்த்து அல்லது சிந்திச்சு பார்த்து கிரியேட் பண்ண முடியாத ஒரு ஃபீல் ஒரு மெடிடேஷன்ல வந்துச்சுன்னா அப்பதான் நமக்கு பற்றுறுதி வரும். சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபீலே எனக்கு வந்ததில்லை, இதை நான் எங்கேயும் படிச்சதில்லை, அல்லது யாரும் இந்த மாதிரி எனக்கு சொன்னதில்லை, அப்படி ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்கு. அந்த ஃபீல்ல இருந்துதான் பற்றுறுதி வளர ஆரம்பிச்சு. ஏன்னா நினைவாற்றலால் புனைய முடிந்தால் அது எங்கேயோ ஒரு இடத்துல யார்கிட்டயோ கேட்ட கதையினுடைய ஒரு எஃபெக்ட், அல்லது என்னுடைய கற்பனையினால நான் உருவாக்க முடிஞ்ச ஒரு தோற்றம் எனக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அதுவும் கூட அந்த எஃபெக்டை தான் கொடுக்கும். ஏன்னா கற்பனைகளால் உருவானது தானே அது. ஃபீல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் சொல்றாரு, சிந்தனையால் உருவாக்க முடியாத, நினைவாற்றலால் புனைய முடியாத ஒரு பிரசன்னத்தை நாம் தெளிவாக உணரும் பொழுது ஸ்ரத்தா அங்க வளர தொடங்குகிறது. அது மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம தியானத்துல ஒரு நாளும் வரவங்க மாஸ்டர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி வர்றது ஒரு செகண்டா இருந்தா கூட அதை திங்க் பண்ணி பாரு, இந்த ஃபீல் வித்தியாசமானது, ஒரு செகண்ட் தானப்பா இருந்துச்சு, பரவாயில்ல, அந்த ஒரு செகண்ட் எங்கேருந்து வந்துச்சு, இது வரைக்கும் இல்லாத அந்த ஃபீல் எங்கேருந்து வந்துச்சு, அதோடைய ரூட் எது அப்படின்னு யோசனை பண்ணும் பொழுது அந்த அனுபவம் என்ன பண்ணுது, நமக்குள்ளார ஏதோ ஒன்று இருக்கிறது இங்க, அது ரொம்பவும் வித்தியாசமானது, இங்க இருக்கிற எதனாலையும் அதை கொடுக்க முடியாது அப்படிங்கிற உணர்வு ஆழ் மனசுக்கு ஏற்பட்டு அங்கிருந்து ஸ்ரத்தா வளர ஆரம்பிக்கிறது. இதுக்கு யாரு சான்றாக இருக்கிறார்கள்? உங்கள் இதயமே சான்றாக இருக்கிறது. வேற யாரு எத்தனை சொல்லி கொடுத்தாலும் அதை ரொம்ப ஈஸியாக அடுத்த நாள் வேற யாராவது மாத்திட்டு போயிடலாம். ஆனா ஹார்ட்டோட ஆழத்திலிருந்து உருவாக்குகின்ற இந்த பற்றுறுதியை யாராலையும் மாற்ற முடியாது. இதனால்தான் ஹார்ட்ஃபுல்னஸ் வழிமுறையில் தியானம் என்பது வெறும் உத்தி மட்டுமல்ல, அது ஸ்ரத்தா என்பதை உருவாக்குகின்ற ஒரு ஆய்வகம். உண்மையான ஒன்றை நோக்கி சாளரத்தை திறக்கும் ஒவ்வொரு தியானமும் பற்றுறுதி என்னும் அடித்தளத்தில் மேலும் ஒரு புதிய அடுக்கினை சேர்க்கிறது. லேபுங்கிற ஒரு லேப்ல எப்படி ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்ணி 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 எதுக்காக லேபு அப்படின்ற வார்த்தையை மாஸ்டர் சொல்றாருன்னா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் லேப்ல வர்ற ரிசல்ட் தான் ஒரு கன்விக்ஷன் கொடுத்து ஒரு விஷயத்த உறுதிப்படுத்துகிறது. ஒரு சயின்டிஸ்ட் தான் ஒரு ஹைபோதசிஸ் கொண்டு வராரு, இந்த ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த மருந்து இந்த நோயை நிச்சயமாக குணப்படுத்தும், இந்தந்த பக்க விளைவுகள்லாம் ஏற்படுத்தாது அப்படின்னு ஒரு ஹைபோதசிஸ் கிரியேட் பண்ணாருன்னா அதை சும்மா வச்சுக்கலாம் முடியாது. 10 பேரோட சொல்லி நீங்க எல்லாம் கோஷம் போடுனாலும் சொல்லி அதை உறுதிப்படுத்த முடியாது. அந்த மருந்தை அந்த நோய் உள்ள ஏதோ ஒன்றுக்கு கொடுத்து அது சரியாகிறத டெஸ்ட் ரிசல்ட்டா எடுக்கணும். அதே மாதிரி அந்த மருந்து பக்க விளைவு ஏற்படுத்தலைன்னு ஒண்ணு மேலையும் யூஸ் பண்ணி அதை ரிசல்ட்டா எடுக்கணும். இந்த ரிசல்ட் எல்லாம் பாசிட்டிவா வர 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 என்ன ஆகுது, நான் என்ன ஹைபோதசிஸ் வச்சிருந்தேனோ அது ரியல் அப்படிங்கிற விஷயத்துக்கு வர ஆரம்பிச்சு. இது மாதிரி நான் ஒரு சின்ன அனுபவத்தினால எனக்குள்ளார பற்றுறுதி ஏற்பட்டு இவர் தான் எனக்கான மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஹைபோதசிஸ் ஃபர்ஸ்ட் வரேன். பட் எகைன் அண்ட் எகைன் அண்ட் எகைன் ஒவ்வொரு மெடிடேஷன்லையும் ஏதோ ஒரு புது விதமான ஒரு அனுபவம், புது விதமான ஒரு டைமென்ஷன் ஓப்பன் ஆகும் பொழுதெல்லாம் நான் ஏற்கனவே கொண்டிருந்த அந்த ஹைபோதசிஸ் ரியலா மாறுது. அதனாலதான் வார்த்தையை சொல்றாரு, ஸ்ரத்தாவை உருவாக்குகின்ற ஆய்வகம் தான் அது. இது ஒரு டெக்னிக் இல்ல. மெடிடேஷனை நம்ம ஒரு டெக்னிக்னு நினைக்கிறோம், ஒரு ப்ராசஸ்ன்னு நினைக்கிறோம். நிச்சயமா கிடையாது. இட் இஸ் a lab. தியானம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆய்வு கூடத்துல நாம் பெறுகின்ற ஒவ்வொரு ரிசல்ட்டும்
நமக்குள்ளார பற்றுறுதி அப்படிங்கிற அந்த ஒரு நம்மளுடைய ஹைபாத்தசிஸ், நம்மளுடைய கருதுகோளை என்ன செய்யுது? மேலும் வலுப்படுத்துகிறது. அது என்ன செய்கிறது? உண்மையான ஒன்றை நோக்கி கதவுகளை திறந்து வைக்கிறது. ஒவ்வொரு தியானமும் பற்றுறுதி என்னும் அடித்தளத்தில் ஒரு புதிய அடுக்கினை சேர்க்கிறது. எதன் மூலமாக? காதால கேட்கறது மூலமாக அல்லது படிக்கிறது மூலமாக இல்ல, ஹார்ட் ஃபீல் பண்றதன் மூலமாக நம் பற்றுறுதிக்கு மேலும் ஒரு வலுவை அது சேர்க்கிறது. காலப்போக்கில் அந்த அடித்தளம் மிகவும் உறுதியாகி விடுகிறது. இந்த உறுதியான அடித்தளம்னு அங்க ஒரு முன்னாடி ஒரு மெசேஜ் கொடுத்தார் மாஸ்டர். இந்த உறுதியான அடித்தளம் எப்படி உருவாகுதுங்கிற விளக்கத்தை இங்க கொடுக்குறார். மெடிடேஷன் பண்றோம், அதுல வர்ற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுது? எனக்குள்ளார இருக்கிற பற்றுறுதியை மேலும் 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 அதிகரித்து ஒரு வலுவான அடித்தளத்தை கொடுக்கிறது. அப்ப அந்த வலுவான உறுதியான அடித்தளம் தான் என்ன பண்ணுது? சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள நுழைய விடாம பாதுகாக்குது. ஸோ பில்டிங்க எந்த அளவுக்கு தாங்கணும் அப்படிங்கிறது அந்த பேஸோட அடிப்படையில தான் இருக்குது. சந்தேகம் எப்பயும் எழும். ஏன்னா சந்தேகம் என்பது மனதினுடைய ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம். இது நம்ம அந்த செய்தி படிக்கும் பொழுதே சொன்னதுதான். ஏன்னா ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா லாஜிக்காவும் ரீசனிங்கோடையும் அணுகிறது மனதினுடைய ஒரு தன்மை. அது இயற்கை கொடுத்துருக்கு. சந்தேகமே இல்லாம நீங்க பாட்டுக்கு தண்ணியில டகடகனா இறங்குனீங்கன்னா ஆத்து தண்ணியில என்ன ஆவீங்க? உள்ள போயிடுவீங்க. கொஞ்சம் கூட யோசனையே பண்ணாம நெருப்புல கையை விட்டா என்ன பண்ணுவீங்க? நெருப்புல கை விடுறதுக்கு முன்னாடி இது என்ன கிட்டக்கு போனா அனலிக்குது, ரொம்ப போனா தொட்டா சுட்டுடுமோ, சுடுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிட்டு போகணும் அப்படின்னு பார்க்கணும்னா முதல்ல ஒரு விஷயம் புதுசா இருக்கும் பொழுது அது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துமான்னு சந்தேகப்படுற மைண்டு இருக்கணும். சந்தேகம் இருக்கணும் வாழ்க்கையில். ஆனா சந்தேகம் என்ன சாதாரண உலகியல் விஷயங்கள்ல என்னை பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட டிஃபென்சிவ் மெக்கானிசம். அது என்னுடைய அடித்தளத்தை அசைத்து பார்க்க நான் விடக்கூடாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்குதான் என்ன பண்ணணும்? பற்றுறுதிங்கிற அடித்தளத்தை உருவாக்கணும். அது என்ன பண்ணணும்? சந்தேகம் எப்போதும் போல் எழுந்தாலும் உங்கள் வீடு நிலை குலையாமல் காப்பாற்றும். இதற்கு காரணம் எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் விடை கண்டுவிட்டீர்கள் என்பது அல்ல. அந்த கேள்விகள் எட்ட முடியாத ஒரு உறுதியான தளத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள். இப்ப எல்லா கேள்விக்கும் விடை கிடைச்சிருச்சு, அதனால என் சந்தேகம் தீர்ந்துருச்சுன்னு சொல்லல. ஏன்னா வெவ்வேறு லேயர்ல திருப்பி திருப்பி கேள்விகள் எழும். அதற்கான பதில்கள் வெவ்வேறையா இருக்கும். இன்னும் எட்டப்படாத கேள்விகள் நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சகஜ மார்க்கம் சைவத்தை சேர்ந்ததா, வைணவத்தை சேர்ந்ததா, அல்லது வேதாந்தமா, சித்தாந்தமா? மாஸ்டர் ஏன் கிருஷ்ணரை பத்தி சொல்றாரு, பிள்ளையாரை பத்தி சொல்றது கிடையாது, முருகனை பத்தி பேசுறதே கிடையாது? இந்த கேள்விகள்லாம் பதில் கிடைச்சிருச்சு நமக்கு. ஆனால் இந்த கேள்விகளை எல்லாம் தாண்டி நான் மாஸ்டரை பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு அப்படின்னா அதுக்கான அந்த உறுதியான அடித்தளம் பற்றுறுதியினால உருவாகும். அப்ப இந்த கேள்விக்கெல்லாம் விடையே கிடைக்காதா? இந்த கேள்விகள் என்னைக்கு ஒரு கேள்வியாகவே, ஒரு பொருட்டாகவே எனக்குள்ளார போக முடியாத கண்டிஷன் வருதோ அன்னைக்கு அந்த கேள்விக்கு விடை கிடைத்த மாதிரி தான். ஸோ அப்படியே மாஸ்டர் ரொம்ப அழகா அந்த விஷயங்களை சொல்றாரு. தியானங்கிறது ஒரு லேபு. அந்த லேப்ல கிடைக்கிற ரிசல்ட்டு உங்கள்கிட்ட பற்றுறுதியை மேலும் மேலும் வலுவாக்குது. மேலும் மேலும் வலுவான பற்றுறுதி உறுதியான அடித்தளத்தை உருவாக்குது. உறுதியான அடித்தளம் உங்களுடைய சந்தேகங்கள்ல இருந்து நீங்க வீணாயிடாம நிலை குலைந்து போகாமல் பாதுகாக்குது. அந்த ஒரு உறுதிப்பாடு எங்கேருந்து வருது அப்படின்னா கேள்விகள் எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிட்டதுனால இல்ல, ஆனால் எந்த கேள்வி கேட்டாலும் அதனால அசையாத நிலை குலையாத ஒரு அடித்தளத்துல நீங்க நிக்கிற. எவ்வளவு காத்தடிச்சாலும், எவ்வளவு மழை பெஞ்சாலும், ஒரு பூகம்பமே வந்தாலும் கட்டடம் சாயாம இருக்கிற அளவுக்கு ஒரு உறுதியான அஸ்திவாரம் இருக்கிற மாதிரிதான் உங்களுடைய பற்றுறுதி அப்படிங்கிறார். இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு நிறுத்திக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தோட இன்னைக்கு நம்ம நிறுத்துறோம். பற்றுறுதி அப்படிங்கிறது நம்ம தியானத்துல நாம் பெறுகின்ற நேரடி அனுபவங்களினால் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கின்ற ஒரு விஷயம். அப்படின்னா நம்ம நேற்றுக்கு தியானம் பண்ணியிருக்கோம், ஒரு அனுபவம் பெற்றிருக்கோம், நம்முடைய பற்றுறுதி வலு பெற்றிருக்கோம். இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண போறோம். இதுல நமக்கு ஒரு
அவர் மாஸ்டர் சொல்றாருல, உங்கள் சிந்தனையினால் உருவாக்கப்பட முடியாத, உங்கள் நினைவாற்றலால் புனையப்பட முடியாத ஒரு அனுபவம் சொல்றாரு. அந்த மாதிரியான முற்றிலும் புதுமையான ஒரு நிலை நமக்குள்ளார உருவாக்குறத நம்ம தேடி கண்டுபிடிச்சு அந்த அனுபவத்தை நம்ம பற்றுறுதிக்கு மேலும் வலு சேர்க்கிற ஒரு அடித்தளமா கொண்டு போற நாள் இருக்கட்டும். இப்ப நம்ம காலை நேர தியானத்துக்கு சொல்லுவோம்.